வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்குது. ஓகேங்களா? எல்கேஜி, யூகேஜி வேலைவாய்ப்பு நிறையா பேர் கேட்குறாங்க. அதாவது ஒரு 12th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட லேடிஸ் கேட்குறாங்க. நிறையா பேர் ஜென்ஸுமே கேட்குறாங்க. இதில் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டுமான கிடையாது, 34 மாவட்டத்திலையும் இதற்குண்டான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இதற்குண்டான போஸ்டிங்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில அப்டேட்ஸ் வந்தது. அதாவது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், அதாவது இந்த ஒரு வேலைவாய்ப்பை நமக்கு பிடிச்சது போல் நம்ம எப்படியெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அப்டேட்லாம் கொடுத்தாங்க. அதேமாரி நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு. என்னங்க சொல்கிறீங்க, இந்த அறிவிப்புகள் கொடுத்து எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது, நாங்கள் இன்னும் நிறையா அப்டேட் தெரிஞ்சுக்க வேண்டியது, நாங்கள் எப்படி இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. ஒரு சிம்பிள் விஷயந்தான். அதாவது இதெல்லாம் நீங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கீம்ஸ் அப்டேட்டும் சரி, ஒரு அரசு வேலைவாய்ப்பும் சரி, நாங்கள் உடனே தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அரசு அறிவித்த உடனே உங்களோட மொபைலுக்கு எதாக இருந்தாலும் அறிவிப்புகள் கொடுப்போம். ஏன்னா நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இப்போ நம்ம சீக்கிரம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, இப்படி ரேஷன் கடை வேலைவாய்ப்பு போட போகிறாங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணுமோ அவங்கெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையோடு விண்ணப்பிக்கணும். ஏன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா நார்மலாக தான் விண்ணப்பிப்பாங்க. அதுவே நாம் சொன்னது போல் விண்ணப்பித்தா அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய விதமான முன் உதாரணங்கள் நிறையா நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வீடியோ நடுவில் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு வீடியோ பேசக்குள்ளே நான் அதை குறிப்பிட்டு நான் நடுவில் சொல்லுவேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாத இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதேமாரி இது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மொத்தம் வேக்கண்ட்டு 2381 வேக்கண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போ ஆட்களை எடுத்து 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் இந்த 34 மாவட்டங்களுக்குமே அறிவிப்புகள், 38 மாவட்டங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க டீட்டெயிலாக நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு உண்டான கல்வி தகுதி மினிமம் 12வது தேர்ச்சி 1. 2வது, உங்களுடைய வயது வரம்பு 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் ரொம்ப பிற்படுத்தப்பட்டோர், இந்த முஸ்லீம் இதுமாரி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வயது தரவுகளும் கொடுத்து உங்களுக்கு போஸ்டிங்ஸில் ஹையர்ஸ் போஸ்டிங்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் படித்து ட்ரைனிங் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க, அதாவது டீச்சர்ஸ் ட்ரைனிங் இதுமாரி ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி பார்த்தாச்சு, வயது வரம்பு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும். 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உரிமம் இருக்குமில்ல, ஓட்டுநர் உரிமம் இருக்கும், இல்லை ஓட்டு போடுறதுக்கு உண்டான உரிமம் இருக்கும், அது ஓட்டர் ஐடி இதுமாரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதோடைய ஜெராக்ஸு, A4 சைஸ் போஸ்ட் கார்டில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இது அரசு பள்ளியா தனியார் பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். 2 பள்ளிகளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி வேணும்னா அரசு பள்ளிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கு முன் அனுபவம் வேணும். அரசு பள்ளிக்கு போகிறதா இருந்தால். அதுவே தனியார் பள்ளிக்குன்னா அனுபவம் தேவை கிடையாது. நீங்கள் தனியார் பள்ளியில் நீங்கள் அனுபவம் பெற்றுட்டு
அரசு பள்ளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை பரிமாற்றம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது முன் அனுபவங்கள் கேட்குறாங்க. A4 ஷீட் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். நான் சொன்ன சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? 38 மாவட்டத்துக்குமே ஆஃபிஷியலான அப்டேட் வரப்போகுது. கவனமாக இருந்துக்கோங்க. இதுமாரி தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.